ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் ரொம்ப நாளாக வந்து எப்படி பொல்லாதவனில் வந்து தனுஷ் வந்து பல்சர் ஷோரூமை பார்த்தானா எப்படி எல்லா ஷோரூமில் போய் ரேட் கேட்டு இருப்பானோ அந்த மாதிரி நான் பல வருஷமாக எந்த சைக்கிள் ஷோரூம் பார்த்தேன்னா அந்த சைக்கிள் ஷோரூம் போய் எந்த சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி அது நடக்க போகுது. ஸோ சைக்கிள் வாங்க தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சூஸ் பண்ண மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஷாப்பில் வந்து வந்துருச்சு. அது வந்து அன்பாக்சிங்காக தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த நிறைய நாளாக எதிர்பார்த்த சைக்கிள் வந்து நான் இன்றைக்கி வாங்க போகிறேன். அதை உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு அதை எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரி சைக்கிள் வாங்கணும் அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்கணும்னா என்னெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும், எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை வீட்டில் விட்டுட்டு நான் வந்து ரெண்டல் கேபிளில் போயிட்டுருக்கேன். ஸோ இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. என் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போரூரில் தான் அந்த சைக்கிள் கடை இருக்குது. அந்த சைக்கிள் கடை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. ஆல்மோஸ்ட் 36 இயர்ஸ் ஓல்டு சைக்கிள் ஷாப் அது. ஸோ அது வந்து ஒரு மல்டி பிராண்ட் ஷாப் தான். ஸோ ரேட்டிங் கூட வந்து பார்த்தினாக்கா ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக 4.5 மேலே இருந்தது ரேட்டிங்கு. ஸோ அதனால் அந்த சைக்கிள் ஷாப்பை நான் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து சைக்கிள் வந்து பாக்ஸ் வந்துருச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு சைக்கிள் இன்றைக்கி டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் ஆக்சுவலாக சைக்கிள் ரேட்டு என்ன கம்மி தான். பட் ஆனால் அதுக்கு நான் நிறைய திங்க் பண்ணி வாங்கினா யூஸ் பண்ணுவோமா இல்லை வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்றதுனால வாங்கினேன். ஸோ சைக்கிள்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இல்லை. ஸோ பல வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளை நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா அப்படியே இருக்கும். ஏன்னா என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் என்னுடைய தாத்தா யூஸ் பண்ண சைக்கிள்லாம் கூட இன்னமும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வாங்கினோம்னா இது அழிஞ்சு போகிற ப்ராடக்ட் இல்லை. ஸோ லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் சைக்கிளை. அதுவும் இப்போ சைக்கிள் வந்து இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் சைக்கிள் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகின்னு இருக்குது. ஈவன் பெட்ரோல் ரேட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனுங்கிறதுனால நிறைய பேர் சைக்கிளுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் ரீசன் ஆக்சுவலாக. ப்ளஸ் எனக்கு வந்து ரொம்ப ஆசை நிறைய லாங்கில் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, லாங் ட்ரைவ் போகணுன்னு சொல்லிட்டு. நான் பைக்கில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். பட் சைக்கிள்லேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஒரு ரீசனில் தான் அந்த ஒரு முயற்சியில் தான் எடுத்திருக்கேன். பார்ப்போம் அந்த சைக்கிள் வாங்குனதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை நான் உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ சைக்கிளில் கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ சைக்கிள் கடையில் மீட் பண்ணுற மறுபடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அப்டேட்டு. பூந்தமல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிண்டி வரையும் வந்து மெட்ரோ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆக்சுவலாக. ஸோ காரிடார் 2 4th ப்ராஜெக்ட் இது. ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது பூந்தமல்லியிலேருந்து கிண்டி வரையும் இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து பார்த்து மெட்ரோ கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனுடைய பில்லர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த இடத்துலையும் வந்து மெட்ரோ வந்து ஒர்க் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு 4 to 5 இயர்ஸில் இந்த ரோட்லேயும் வந்து மெட்ரோ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்ததுனாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது கம்பெனின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனி பேர் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படல. புதுசாக யாருக்கோ டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 5 இயர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஹைவே வேர்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா சைக்கிள் வந்து ரெடியாக இருந்தது, வந்து அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இவர் தான் இந்த கடையோட ஓனர் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடையை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர், உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள். என் பேர் கருணாமூர்த்தி. நம்ம கடை பேர் வந்து டிஎஸ்பி சூப்பர் சைக்கிள் ஒர்க்ஸ் போரூர், காரம்பாக்கத்தில் இருக்குது. இது இது எவ்வளோ நாளாக இங்கே இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து 30 இயர்ஸுக்கு மேலே இருக்குது சார். ஓகே. இந்த கடை. ஸோ ஒருத்தர் இப்போ சைக்கிள் வாங்க வராங்க அப்படின்னாக்க அவங்க எதை எதிர்பார்க்கலாம், இல்லை எந்த மாதிரி இருக்குது? ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஆக்சுவலாக வந்து அவங்க முதல் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய பட்ஜெட்டு, மெயின் பட்ஜெட் இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தர் காஸ்ட்லியாகவும் எடுப்பாங்க, கம்மியாகவும் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சஜெக்ட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் ஒருத்தர் வந்து ரெகுலராக சும்மா வாக்கிங் போகிறதுக்கு பதில் ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ ஆகும் அந்த சைக்கிள் ரேட்? இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5700 ஸ்டார்டிங் இருக்குது அடல்ட் சைக்கிள். அதுலேருந்து வேரியண்ட் ரொம்ப இருக்குது. ஓகே. சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ரொம்ப லாங்கில் போகணும் அப்படின்னாக்கா அவருக்கு எவ்வளோ ஆகும் ஸ்டார்டிங்? இப்போ ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஹைப்ரிட் லாங்காக போகணும் அப்படின்னு சொன்னால் ஹைப்ரிட் மாடல் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா கியர் சைக்கிளில் 14,500 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே. இதே சிங்கிள் ஸ்பீடுனா உங்களுக்கு வந்து 9,000 இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்பீடு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்? சரி, அதாவது சிங்கிள் ஸ்பீடுக்கும் மல்டி ஸ்பீடுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மல்டி ஸ்பீடு எதுக்காகனா இப்போ நம்மளுடைய ஸ்டெயினை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறதுக்கு தான். இப்போ வந்து ரேஷியோ மாறி ஓட்டுறதால நம்மளுடைய ஸ்டெயின் கொஞ்சம் குறையும். சிங்கிள் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஃபர்ட் அதிகமாக போடணும். இப்போ சப்போஸ் பிரிட்ஜெலாம் போகிறீங்கன்னா நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு போகிற மாதிரி இருக்கும். மல்டி ஸ்பீடில் அது இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ இந்த கடையில் வந்து பார்த்தோன்னா உங்கள் கடையில் எவ்வளோ ரூபாயிலேருந்து எவ்வளோ ரூபாய் வரையும் இருக்குது மேக்ஸிமம்? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 40 52 வரலாம் இருக்குது. ஸ்டீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 52,000 வரலாம் ஸ்டீடு செயின்லெஸ் சைக்கிள் இருக்குது ஹைப்ரிட் மாடலில். மினிமம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சைக்கிள்லாம் இருக்குது உங்களுக்கு 3300 கிட்ஸ் சைக்கிள் இருக்குது. ஓகே. இப்போ இந்த காலத்தில் வந்து பெட்ரோல்லாம் எல்லா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே சைக்கிளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். சின்ன சின்ன இடத்துக்கு போகிறதுக்குலாம் சைக்கிள் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது எது வந்து அதிகமாக சேல் ஆகுதுங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நார்மலாக சிங்கிள் ஸ்பீடு அதிகமாக சேல் ஆகுது. சிங்கிள் ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா பழைய நீங்கள் ஈவன் வந்து பழைய ஸ்டாண்டர்ட் சைக்கிள் முதற்கொண்டு எல்லாமே சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நியூ ட்ரெண்ட் என்னென்னா இப்போ பைக் போக ஆரம்பிக்குது. இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு ஓட்ட முடியாது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைக்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பைக்குன்றது வந்து அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது அமௌண்ட்டு. ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஆஃபீஸ் இருக்குன்னா அவங்க போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது? என்னென்ன மாடல் இப்போ இருக்குது உங்ககிட்ட? சார் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிராண்டு, நாங்கள் 3 பிராண்டு பண்ணுறோம் சார். ஹீரோ பண்ணுறோம், வெக்டார் 91 மெராக்கின்னு ஒன்று பண்ணுறோம். அதோட ஃப்ளீடேன்ற ஒரு கம்பெனி, இது வந்து மேவன்ட்டு ஒரு மாடல் பண்ணுறோம். இப்போ 4வதாக இன்னொரு வோல்ட்டுன்ட்டு ஒரு பிராண்டு எடுத்திருக்கோம், அதுவும் வரப்போகுது. ஓகே. இதுக்கு சர்வீஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? சார் நம்ம வந்து ஒரு 30 to 40 டேஸ்க்குள்ளே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தரோம். அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பெருசாக இல்லை சார். சார்ஜ் போட்டு ஓட்டிக்க வேண்டியதான். நம்ம எதனா சின்னதாக கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம இங்கே செக் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இந்த பைக்கில் வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோம்னா எத்தனை கிலோமீட்டர் போகும்? இப்போ நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா 25 to 50 கிலோமீட்டர்ஸ் வரலாம். அந்த ஓட்டுற வேரியண்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும் சார். சப்போஸ் எங்கேயா ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா பெடல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம் சார். நீங்கள் ஏதாவது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சைக்கிள் மாதிரி நேராக பெடலிங்லேயே வந்துட வேண்டியதான். ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. இப்போ ஸ்கூட்டர்லாம் விற்கிறாங்க. ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தள்ளிட்டு தான் வரணும். இது அப்படி கிடையாது. சைக்கிளை பொறுத்தவரை நீங்கள் பெடல் பண்ணிட்டு ஃபிட்னஸுக்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. சப்போஸ் இங்கே சைக்கிள் உங்களுக்கு என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? நம்ம பார்த்தீங்கன்னா பெல்லு, லாக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதாவது சைக்கிள் மாடலை பொறுத்து காம்ப்ளிமெண்ட்ரி டிஃபர் ஆகும். பெல்லு, லாக்கு ரெகுலராக கொடுக்குறது எல்லா சைக்கிளுக்கும். அதேமாதிரி ஹையர் பார்த்தீங்கன்னா பெல்லு, லாக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மட்கார்டு, அது மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஓகே. அதோட இல்லை ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நம்ம 30 to 40 டேஸில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தரோம். அதுக்கப்புறமா ஏதாவது சிம்பிள் சர்வீஸில் எதனா செக்அப் பண்ணணும்னா எடுத்துகிட்டு வந்து பண்ணிப்பாங்க. ஓகே. ஓகே சார். ஸோ தேங்க்யூ சார். இவ்வளோ தூரம் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய வியூவருக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக சார். ஸோ தேங்க்யூ. ஸோ நீங்கள் பார்த்துருப்போங்க இப்போ எல்லாருமே வந்து அந்த ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. சைக்கிள் எவ்வளோ ரூபாயில் இருக்குது, எவ்வளோ ரூபாய் வரையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ ட்ரெண்டிங் ஆகின்னு இருக்குது. ஆக்சுவலாக 20 கிலோமீட்டர் போகிறவங்களுக்கு இதுதான் அந்த பைக்கு. ஸோ 20 கிலோமீட்டர் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெட்ரோல் இதெல்லாம் போக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுதான் பைக்குன்னு சொல்கிறது அவர்.
இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26,000லேருந்து 32,000 வரையும் இருக்குது இந்த காஸ்ட்டு. ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டீங்கனாக்க 20 to 30-40 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ எங்கே நின்றுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இவர் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே நல்லா. ஸோ இந்த சைக்கிள் இந்த கடையை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மல்டி பிராண்ட் கடை ஆக்சுவலாக. ஸோ நிறைய பிராண்ட் வந்து இங்கே இருக்குது, பிஎஸ்ஏ, ஹெர்குலஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்டட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இவ்வளோ பெரிய சைக்கிள் கட்டினா பார்க்கல எங்கேயும். நான் ஐப்பந்தாங்க போரூர் ஐப்பந்தாங்க சைடில். ஸோ இங்கே தான் இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த ரீசனில் தான் நானும் இங்கே வந்தேன். இதில் கூகுளில் வந்து நான் ரேட்டிங்கும் தேடி பார்த்தேன். ஸோ ரேட்டிங்கும் இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க 4.5. ஸோ நீங்களும் யாராவது சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கனாக்கா ஸ்டார்டிங்காக வந்து நீங்கள் ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறாங்க அந்த மாதிரினாக்கா ஒரு 8,000-9,000 ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைக்கிள் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து நிறைய லாங்காக ரைடு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சைக்கிளும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தாங்கனாக்கா நீங்கள் வந்து டெஸ்ட்டாகவும் பண்ணி பார்க்கலாம். இங்கே உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லுவாங்க, இந்த சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்குது, இது நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. நான் ரொம்ப நாளாக வந்து பொல்லாதவனில் தனுஷ் பண்ணுற மாதிரி நிறைய சைக்கிள் கடை ஏறி இறங்கிட்டேன் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு. ஃபைனலாக நான் வாங்கியும் ஆச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரைடு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அந்த ஃபீட்பேக்கும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.